பந்தம் இது பாசத்தால் இணைந்த பந்தம். என்னடி லட்சுமி இந்த பக்கம் காமச்சி பார்க்க வந்தேன். சரி சரி ஊட்டா எங்க ஸ்கூலுக்கு போயிட்டாளா? போயிட்டா. வள்ளியம்மா வீடு பார்த்தீங்களா? இந்த லட்சுமி கிட்டேன்னு சொல்லி வச்சிருக்கேன். இந்த நம்ம சமூகம் வீடு இருக்குல்ல, அவன் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு, போய் பார்த்து பேசிட்டு சொல்கிறேன். சரி வள்ளியம்மா சரி. எங்க அவளுக்குலா? ஐயோ அம்மா ஒரே சண்டை வீட்டில். ஏன் என்ன? ஐயோ ஏன் கேட்குறீங்க வள்ளியம்மா? முட்டியை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுறாளுங்க. ஐயவே பேசிக்கிட்டே இருப்பாளுங்க, நல்லா திட்டின்னு பார்த்தா அடிச்சுக்கிடுவாளுங்க. பொம்பளை பிள்ளைய அப்படித்தான் இருப்பாளுங்க, விடு விடு சண்டை போடுவாளுங்க, அப்படி சேர்த்துக்குவாளுங்க. இதுகளுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்குது. சரி சமைச்சிட்டியா? என்ன சமைச்ச? ரசமும் பருப்பும் கடைஞ்சி வச்சிருக்கேன். பெரிய பாப்பா போய் என்னமோ பொரியல் பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு போய் நிற்கிறா. சரி பண்ணட்டும். பண்ணட்டும். சாப்பிடல வழியம்மா? தட்டில் போட்டு வச்சுட்டா? ஐயப்பா எனக்குலாம் வேணாம். அந்த வெயில் காலத்தில் எதுவுமே திங்க முடிய மாட்டேங்குது. அவன் இந்த கூழ் கரைச்சி வச்சுட்டு வந்திருக்கேன், போய் அதை தான் குடிக்கணும். ஆமாம் இதெல்லாம் வேணாமாச்சு கூட சாப்பிட்றதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒத்துக்க மாட்டேங்குது. ஆமாம் வள்ளியம்மா நீங்கள் சொல்கிறது சரி. பேசாமல் கூழை கூட கரைச்சி வச்சுக்க வேண்டியதே. என்ன லட்சுமி நீ என்ன சமைச்ச? நான் அந்த பழைய சோறுக்கு அதை கரைச்சி கொடுத்துக்குவேன். ஊட்டாக்க என்னடி கொடுத்து விட்டா? இட்லி வாங்கி கொடுத்து விட்டேன். சரி எதுவும் போய் ஆக்கி வை பிள்ளைக்கு. ஆமாம் ஆக்கி வைக்கணும். இதுக்கப்புறம் போய் நீ என்னத்தை ஆக்க போகிற? போகிறப்ப எடுத்துகிட்டு போ இங்கேருந்து. வேணாம் நான் போய் ஆக்கிக்குவேன். ஆமாம் உங்கள் 2 பேத்துக்கு கொடுக்குறதுல குறைஞ்சிருவா போகுது. போகிறப்ப எடுத்துகிட்டு போயிடல, கட்டி கொடுக்குறேன். சரி எம்மா என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? எம்மா அவங்க வீட்டில் போட்டாங்களே செயின், அது அந்து போயிருக்குமா? அந்து போச்சா? எப்படி அந்து போச்சு? ஐயோ தெரியலம்மா, நான் பீரோக்குள்ளே தான் வச்சுருந்தேன். சரி இன்னைக்கு எடுத்து போடணும்னு பார்க்குறப்ப அந்து கிடக்குமா? இது எப்படி ஆகும்? யார் என்ன பண்ணா? ஐயோ சம்மந்தி வீட்டுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏடி எப்படி பிஞ்சு போகும் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள்? அதானே எப்படியோ நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் எப்படி பிஞ்சு போகும்? என்னடி இது கொடுத்த செயினை பிஞ்சு போச்சா? அவசரமா இருக்கே. மூடுது அவசரம் அது இதுன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஏதோ பிஞ்சு போயிருக்கு, என்னன்னு பார்ப்போம். நீங்கள் சும்மா எங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் வீட்டில் போட்ட செயினை பிஞ்சு போயிருக்கு, அப்புறம் இது அவசரம் இல்லையா? வள்ளியம்மா என்ன வள்ளியம்மா இது? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இப்போ கிடக்குறா கிறுக்கி. ஏமா சும்மா எங்கள் வள்ளியம்மா எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் காரணம் இல்லாமல் சொல்லிட்டு பாருங்க. அந்த பிள்ளை போகிறப்ப நல்லா தான் நினைச்சு இப்போ எப்படி செயின் பிஞ்சு போவோம்? நான் என்ன பண்ணுவேன்? அடி எதுக்குடி அழுகுற? வாயை மூடி முதல்ல. நீயே கட்டி கூப்பாடு போட்டு எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாப்பாள. மெதுவாக சம்பந்தி அம்மாவுக்கு ஃபோனை போட்டு விசாரிச்சு சொல்லு, என்னான்னு பார்ப்போம். அவங்க புதுசு போட்டாங்களா இல்லை பரம்பரை செயின் போட்டாங்களான்னு தெரியலையே. இதை போய் எப்படி வெளியம்மா நான் ஓட்டு சொல்லுவேன்? என்னம்மா எனக்கு தெரியல. அது எப்படி நான் வீட்டுக்குள்ளே பீரோக்குள்ளே இருந்துட்டு பிஞ்சு போவோம். சரி ராஜி நீ ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் இல்லை. நம்ம பேசி சரி பண்ணிடலாம், நீ ஒன்றும் நினச்சிக்காத. ஏம்மா நீ ஒன்றும் நினச்சிக்காத என்ன? சரிம்மா அவங்க செயினை போட்டு காமின்னு சொன்னாங்கம்மா, அதுக்கு தான் எடுக்க போனேன். இப்போ என்னம்மா பண்ணுறது? செயினை போட்டு காமிக்க சொன்னேன். இது நல்ல ஐடியாவாக இருக்குது. ஏம்மா ராஜி நீ மெதுவாக மாப்பிள்ளைக்கு போன போட்டு விசேஷத்தை சொல்லு, அவங்க ஏதாவது ஐடியா கொடுப்பாங்க. அப்படியா வள்ளியம்மா? ஆமாம்மா எப்படியாவது தம்பிக்கு ஃபோனை போட்டு சொல்லு, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். சரிம்மா நான் உடனே கேட்குறேன். ஏன் வள்ளியம்மா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லாட்டி நீ எதையாவது போட்டு குழப்பிக்காத. அது எப்படி வீட்டுக்குள்ளே இருந்தால் செயின் பிஞ்சு போகும், அதை முதல்ல என்னன்னு பார்ப்போம். அதானே வள்ளியம்மா சொல்கிறதுலேயும் ஒரு லாஜிக் இருக்கத்தான் செய்யுது. அது எப்படி வீட்டுக்குள்ளே பீரோக்குள்ளே எப்படி போட்டு வச்சிருப்பீல டப்பாக்குள்ளே, அதுலேருந்து யார் எடுப்பா? எப்படி வீட்டுக்குள்ளே இருக்கிறதா இருப்பாங்க? நீங்கள் வேணா நல்லா யோசிச்சு பாருங்க. நீ நல்லா யோசிச்சு பாரு. வீட்டுக்கு யாராவது முன்னே தெரியாத வந்தாங்களா? இல்லை ஏடி. அப்புறம் எப்படி பிஞ்சு போவோம்? திருட வந்தியானா? திருட வந்தா எடுத்துக்கிட்டே போயிருப்பியா? பிச்சா வைப்பியா? ஆமாண்டி நம்ம இப்படி யோசிக்கல பார்த்தியா? லட்சுமி சொல்கிறது சரியாக தாண்டி இருக்கும். அடி உள்ளடி சும்மா சொல்லிவிட்டேன், ஏதோ தெரியாம விட்டுருடி. இதுக்கு என் கூட சண்டைக்கு வந்துடாத ஆட்டா. ஐயோ அம்மா தெரியாம வாயில வந்துடுச்சுடி. அடி எதோ தெரியாம வள்ளியம்மா சொல்லிடுச்சு. இரு சாப்பாடு கொடுத்துறேன், பிள்ளைக்கு கொண்டு போ. ஒண்ணு வேணாம், எங்க வேலையை நாங்களே பார்த்துக்கிறோம். யாரும் எதுவும் செய்ய வேணாம், எங்களுக்கு பேச வேணாம். எனக்கு பேர் வச்சிருக்காங்க குட்டலட்சுமி. இன்னைக்கு வாய் வழியா வந்துருச்சு. நான் இல்லாத பின்னாடி பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க போல குட்டலட்சுமி. அடி இந்தாடி நின்றுடி தெரியாம சொல்லிட்டேன். என்ன வள்ளியம்மா இவளுக்கு கோவம் வருது இப்படி? வள்ளியம்மா நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா?
ஐயோ ஏதோ இதில் வாயில் வந்துடுச்சுடி. என்னடி பண்ண? செயினை பிஞ்சு போயிட்டு டம்க்கு அடிச்சிருவாளடி. அவளை நிறுத்துடி. லட்சுமி நில்லு, கோவச்சுக்காத. நம்ம வள்ளியம்மா தானே சொன்னா, நில்லு. ஏண்டி நான் இல்லாதப்ப என்னை குட்டலட்சுமி பேசியிருக்கீங்க. அதை தாண்டி வள்ளியம்மா பேசுறப்ப வாய் வழியா வந்துருச்சு. அடியே நான் என்னடி ஒன்று பேசுனேன், நீ பார்த்தியாடி? இதை பார்க்கணும் வேறையாக்கும், எனக்கு தெரியாதா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு? அடியே எதா தெரியாமல் பேசிட்டேன், அதுக்கு ஓவரா சிலுப்பிக்கிட்டு இருக்காத. வா. நான் வரமாட்டேன், நான் போகிறேன். சரி சரி, இந்த வீட்டில் செயின் அந்த விஷயத்தை யாருக்குன்னு சொல்லாத என்ன? ஆஹா அதுக்கு தான் நீங்கள் சொல்லுங்களா? எனக்கு வேற வேலையில் பாருங்க, உங்களை மாதிரி பொண்ணு பேசிக்கிட்டு தெரியல. நானே எனக்கு 1000 வேலை இருக்கு. உங்களை மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தெரிய மாட்டேன். முன்னாடி காமாச்சு, நான் வரேன். எப்போ பாரு என் கூடயே எல்லாம் சண்டைக்கு நிற்கிறாள். என்னத்தான் இருக்குமோ என் கூட சண்டை போடாட்டி இவங்களுக்கு வயிறு வெடிச்சிருப்பாங்க. நம்ம தான் ஏமாலியாக இருக்கும், எல்லாத்தையும் நம்புறோம். அதான் நம்பக்கூடாது, நம்மளாலே இப்படிதான். ஏ லட்சுமி நில்லுடி. சொந்தக்காரங்க அப்படி இருக்காங்கன்னு ஃப்ரெண்டுங்க கூட ஒத்துமையாண்டா இவளுமே நம்ம இப்படி பேசுறாளுங்க. ஐயோ என்ன வள்ளியம்மா இப்படி பண்ணிவிட்டியா? பார் புலம்பிக்கிட்டே போறா. தெரியாம பேசிட்டேன். சரி விடுங்க, ஃபோனில் கூப்பிட்டு சமாதானப்படுத்திக்கிறேன், இல்லாட்டி நேரில் போய் சமாதானப்படுத்திக்கிறேன். ஆமாம்மா சமாதானப்படுத்து, இல்லைன்னா ஊரு பூரா டமுக்கி அடிச்சு விடுவா. வள்ளியம்மா அவள் சொல்கிறதுல ஒரு விஷயம் உண்மைதே. வள்ளியம்மா திருட்டே வந்தால் பிச்சு வச்சுட்டா போவான், எடுத்துட்டு தானே போவான். ஆமாம் முதல்ல என்னென்னு பாரு, அப்புறம் பேசிக்கலாம் என்ன? சரி வள்ளியம்மா. ஏய் பேசாம போடா, இனி வம்பளுக்காத. அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன், அப்புறம் வெளுன்னு வெளுத்து விடுவாரு. ஏமா தம்பியை திட்டுற? ஏமா அவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவன் இவ்வளவு நேரம் வக்கடம் கட்டிக்கிட்டு இருந்தாமா, அதுக்கு அப்பாட்ட சொல்லிவிடுவேன்னு சொன்னதுக்கு நான் அம்மாட்ட சொல்லுவேன்னு இப்படி சொல்றியாம்மா? ஏப்பா ஏன்பா சும்மா வம்பளத்துக்கிட்டு கிடக்க பிள்ளைய? சரி சரி விடுங்க. ஏப்பா அக்கா கிட்ட வம்பளுக்காதையா, போய் விளையாடு. ஆமா இன்னும் மடியில போட்டு தாளட்டி ஃபீடிங் பட்டல பாலை கொடுங்க. நல்லா இருக்குமே, எனக்கு பார்க்கவே நல்லா இருக்கு. ஏம்மா பாருமா, ஏம்மா அவனுக்கு விளையாட ஆள் இல்லாம உன்ட்ட வம்பளத்துக்கிட்டு கிடக்குறியா? ஏம்மா நீ ரொம்ப தான் அவனுக்கு செல்லம் கொடுக்குறமா. அவன் ஃப்ரெண்டு மாதிரி அப்புறம் ஊருக்கு போயிட்டானுங்க, நம்மதே லீவுக்கு எங்கேயும் போகாம இருக்கோம். அவனுக்கு ஆள் இல்லை விளையாட, அத்தை மட்டும் வம்பளத்து விளையாண்டுட்டு இருக்கான். நீ ஒன்று நினச்சிக்காத. எல்லாத்துக்கும் தம்பி எப்படியெல்லாம் அமைதி, எனக்கு மட்டும் இப்படி அமைஞ்சிருக்கு. எரிச்சலா வருதுமா. சரிடாமா விடு விடு. சரி என்ன சமைக்கட்டும்? ஏம்மா எதையாவது ஒன்று சமம்மா, வெயிலுக்கு அதுக்கு இறைச்சலா இருக்குமா. ஏம்மா எப்பமா ஊருக்கு கூட்டு போவ? போகலாம்மா. உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ என்னமோ, நீ சொல்லி கேட்டு பாரு. செல்லம்மாவ சொன்னா சரி போயிட்டு வான்னு சொன்னாலும் சொல்லுவார். மாமா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். ராஜி அக்கா நிச்சயதார்த்தத்துக்கு நீ வரல, வா அப்படியே போய் 10 நாள் இருந்துட்டு வரலாம் நிம்மதியா. ஆமாம்மா போவோமா. கேளு அப்பா வராரு. என்ன என் மாவட்ட காதில் ஏதோ ஓதிக்கிட்டு இருக்க? என்னம்மா என்ன சொல்கிற உங்கள் அம்மா? ஏப்பா அம்மா ஒன்றும் சொல்லலைப்பா, லீவு விட்டுட்டாங்க, போர் அடிக்குதுப்பா, மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா. மாமா வீட்டுக்கா? உங்கள் அம்மா சொன்னாளா? இப்போ இல்லைப்பா நான் தான் சொல்கிறேன். ஆமாம் நம்ம கேட்டாமட்டே இந்த ஆள் விட்டுறவா போறியா? அங்கே உனக்கு வசதியாக இருக்காதும்மா, புழுக்கமாக இருக்கும். உன் மாமி வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு தானே நீ அங்கே அனுப்பாமல் இருக்கேன். உறவு கொண்டாட்டிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆமாம் உறவு கொண்டாடிட்டு வர்றாங்க நம்ம வீட்டுக்கு. ஆமாம் அண்ணனை சொன்னோடனே உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துடும். அப்புறம் அருமை பெருமையாக என்னை வளர்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்களோ? ஏம்மா விடுமா. ஏப்பா நான் லீவுக்கு போகணும்ப்பா. கண்ணு அங்கெல்லாம் இருக்க முடியாதும்மா, கச்சா கச்சான்னு ஒரே கூட்டமாக இருக்கும். ஒரே பாத்ரூமு, ஒரே குளியல் ரூமு. ஐயா சோப்பெல்லாம் ஒரே சோப்பு தான், 50 பேரும் அந்த சோப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே அப்பா உனக்குன்னு தனியாக பாத்ரூம் கட்டி விட்டுருக்கேன், விதவிதமாக சோப்பு வாங்கி வச்சுருக்கேன். நீ எப்படி போயிடா கண்ணு அங்கே இருப்ப? ஏப்பா நான் இங்கே தனியாக அந்த இடத்துல போர் அடிக்குதுப்பா, அங்கே போய் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பம்பு செட்டில் குளிக்கிறது, அத்தை கூட பேசுறது, அத்தை பிள்ளைங்க கூட உட்காந்து ஜாலியாக விளையாடுறது. இப்போ என் ஃப்ரெண்டு மறுபடியும் அவங்க அத்தை வீடு சித்தி வீடுன்னு எல்லார் வீட்டுக்கும் போய் அவங்க பிள்ளைய கூட ஜாலியாக விளையாண்டுட்டு வந்திருக்காங்கப்பா. என்கிட்ட சொல்கிறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். நானும் போகிறேன்ப்பா. சரி நீ இவ்வளோ சொல்கிற, 2 நாள் தான் போய் இருந்துட்டு ஓடி வந்துடணும் சரியாம்மா? ஏதாவது வசதி கம்மியாக இருந்தால் உடனே ஃபோன் பண்ணு, அப்போ வந்து கூப்பிட்டு போயிடுவேன். உங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் பழக்கமான இடம் தான். உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் பிள்ளைகளை பற்றி தான் கவலை. இப்படி ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கேன் பாரு. சை நம்ம வாங்கிட்டு வந்து வரோம், அப்படி என்ன பண்ண? எங்கே போகிற?
அதான் போயிட்டு வான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்க? உங்களுக்கு தான் உங்கள் பிள்ளைய மேலே தானே கவலை. நான் எப்படி போனால் என்ன? உனக்கு தான் உங்கள் அண்ணன் இருக்கானேம்மா, தங்கத்தட்டில் வச்சு தாங்குவானே, அப்புறம் எதுக்கு நான் கவலைப்படணும்? அதுக்கு சொல்ல வந்தேன். சரி சரி, பிள்ளைகளை பத்திரமா கூட்டு போயிட்டு வா. சரி. எப்படி ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் இருக்கான்? அண்ணன் தம்பியை கூட ஒட்ட விடாம நாளைக்கு எனக்குன்னு ஒரு சொந்த வேணாமா? யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறியா? காசு பணம் வந்தால் மனுஷன் மனம் மாறிடும் போல. என்ன அள்ளிட்டா போகிறோம்? சாகிறப்ப என்னத்தை தூக்கிட்டு போகிறோம்? கொஞ்சம் கூட இந்த மனுஷனுக்கு புத்தி வர மாட்டேங்குதே. நாலு சொந்த பந்தத்து கூட சேர்ந்து இருப்போம், சந்தோஷமா இருப்போம்லாம் இல்லை. எங்கே எதை கேட்டுருவானுங்களோன்னு பயந்தே இந்த ஆள் யாரு கூடயும் ஒட்டாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னமோ உங்கள் அம்மா இன்னமும் புலம்பிக்கிட்டு போறா.